வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சைட் டிஷ் சவ் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு. இது நல்லா ஒயிட் ரைஸில் போட்டு பசி சாப்பிட்லாங்க. சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்பு ஒரு சின்ன குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சவ் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தோல் நல்லா சீவிடலாங்க. ஓரம்லாம் கட் பண்ணிவிட்டு இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சவ் இதில் போட்டுடலாங்க. போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு கலந்துட்டு நம்ம மூடி வச்சு நல்லா வேகட்டும். இப்போ இந்த பருப்பு நல்லா குழைய போல் வேக வச்சு இறக்கி வச்சிடலாங்க. பெங்களூர் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்துடலாங்க. இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கிற இந்த பெங்களூர் கத்திரிக்காயில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அந்த பேஸ்ட் அதில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு நம்ம தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிடலாங்க. நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும், தாளித்து கொட்டிடலாங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம், கடுகு போட்டு பொரிய விட்டுடலாங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு அதுவும் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை கொஞ்சமாக கிள்ளி போட்டுடலாங்க. இப்போ இதை தாளித்த இந்த கடுகு கருவேப்பிலையெல்லாம் கொதிச்சிட்ருக்கிற சவ் கூட்டில் போட்டுடலாம். நல்லா கலந்துடலாங்க. இப்போ அருமையான டேஸ்டான சவ் கூட்டு தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான சவ் பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.